ஹலோ! புதினா தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சட்னி. நான் காலேஜ் படிக்கிறப்ப ஹாஸ்டலில் வியாழக்கிழமை இந்த சட்னி போடுவாங்க. இந்த சட்னி போட்டால் மட்டும் 2 இட்லி சேர்த்து தான் சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ரொம்ப சிம்பிளுமே தான் செய்கிறதுமே. ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். ஏன்னா இது ஒரு டைம் வதக்குறது மட்டும்தான். திரும்பி அரைச்சதுக்கப்புறம் மறுபடியும் வதக்கக்கூடாது. அந்த டேஸ்ட்டு மாறிடும். நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டில் புதினா எவ்வளோ அதிகமாக போட முடியுமோ அவ்வளோ அதிகமாக புதினா சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் புதினா வதக்கக்கூடாது. லைட்டாக வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு புதினா தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் காலேஜ் படிக்கிறப்போ எங்கள் ஹாஸ்டலில் இருக்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப்.